அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் இறுதி வாரமாக இருக்கக்கூடிய மார்ச் 25 31 வரை இது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக பல அதிரடியான மாற்றம் நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் மற்றும் அமாவாசை மற்றும் ஜென்மராசியில் பல கிரகநிலைகள் சங்கமிப்பது போன்ற அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதால் உறுதியாகவே அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் அதீத பலத்துடன் மிக வலுவாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே இந்த வேளையிலிருந்து தைரியஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வர கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய சனி கணிதத்தின்படி ஜென்மராசிக்குள் நுழைகிறார். விரயத்தை காட்டிலும் ஜென்மராசிக்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முழுமையாக அவர் வரவில்லை. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி வருகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் வருகிறார். எனவே சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிலான சிரமம் தடை இந்த வேளையில் உறுதியாகவே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசியை விட்டு விலக போகிறார். யோகஸ்தான மாத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 7ல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் தாமதமுமின்றி இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி சுகஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் மீண்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர போகிறார். அதற்கு பிறகு யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவில் ஜென்மராசியில் உஷ்ண கிரகமான சூரியன் வீற்றிருக்கிறார். அவருடன் உச்சம் பெற்ற நிலையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் வக்ரகதியில் வலம் வருகிறார். நீச்ச அதிபதியான புதன் நீச்சம் பெற்ற நிலையில் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார். இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய வேளையில் சந்திரனும் நினைப்பதை காட்டிலும் 11 ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறப்போகிறாருங்க. 11 12 ஜென்மம் தனம் என மாறக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் திட்டமிடுவதை காட்டிலும் மீன ராசிக்காரர்களுக்கு பற்பல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை நவ கிரகங்களின் அமைப்பும் தெல்ல தெளிவாக மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஜென்ம ராசியில் நுழைந்த கிரகநிலைகள் ஜென்ம ராசியை விட்டு விலகி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்புடனும் திறன்படவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் குறையும். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் உறுதியாக
உறுதியாகவே மிக சிறப்பாகவும் வளர்ச்சிக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான தருணத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். காலம் முழுவதும் ஆறாத ரணங்கள் நெஞ்சில் சுமக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கு நல்ல மாறுதலாக இந்த வேளையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மிக பெரிய அளவில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விரய செலவுகளை குறைத்து சேமிப்பதற்கான வழிவகையும் இந்த தருணத்தில் உண்டு. ஜென்மராசிக்குள் சனி நுழைந்தாலும் கூட விரய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சுப விரயங்களை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி விலகும். மோட்சக்காரகரான கேதுவும் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைவதால் உறுதியாகவே சனியிடமிருந்து வரக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எனவே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் அபரிவிதமான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகம் உத்வேகம் குறையாத வகையில் பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு பாராட்டுகள் போன்றவை நிறைவாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை வந்து சேரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மிக சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி நிதி சார்ந்த விஷயங்களும் மிக சாதகமாக அமையும். கடுமையான நெருக்கடிகள் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும். எதை செய்தாலும் அதை திறன்படவும் செம்மையாகவும் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதல் உறுதியாகவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல்களை தவிர்க்கக்கூடிய வகையில் எளிதில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான ஆதரவு மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிர்வாகத்தின் மத்தியிலும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக கட்டுப்படுத்தி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை மிகவும் சாதகமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்க முடியும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உடல் நலம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை விலக்கி அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. ஆனால் சற்று கவனத்துடன் இருங்க. சொத்துக்களை விற்க வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்றவால் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடி விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சூரிய கிரகணம் அமாவாசை ஜென்மராசியில் பல கிரகநிலைகள் ஒன்றாக இணையக்கூடிய இந்த வேளையில் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் நிச்சயமாகவே மீனராசிக்காரர்கள் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடியவர்களுக்கு அவற்றிலிருந்து விலகி நல்ல மாறுதல் உறுதியாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு